நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்கள் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மணி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னதான் இது ஜஸ்ட் ஏ பேப்பர்னு அப்படின்னு நம்ம சொன்னாலும், இது இல்லாமல் நம்ம எர்த்தில் சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எதனாலனா அதுக்கு மணி தேவையில்லை, ஃப்ரீ தான், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவே உங்களுக்கு வழங்குவோர் க்ரோ. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஆப்பும் வச்சிருக்காங்க, ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் வெப்சைட்டும் இருக்குது. ரெண்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் சொல்கிறது தான் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நானுமே சொல்லிடுறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் ஆவணங்களை நன்றாக படிக்கவும். ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டுனா எனக்கு என்னன்னே தெரியாது, சுத்தமாகவே ஐடியாவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இல்லை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் இது எப்படி ஒர்க் ஆகுது என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, பேசிக்ஸை. இல்லை அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னா, உங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணி கூகுள், யூடியூப் இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணுங்கள். நிறைய ஆர்டிகல்ஸ், வீடியோஸ்லாம் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பணங்கிறது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது ஒன்றும் சும்மா நமக்கு வரது கிடையாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது புரோக்கர்ஸு அப்படி இல்லைனா வந்து பேங்க்கை வச்சு தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம். அவங்களுக்கு சில கமிஷன்ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கூட இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில ஆப்ஸு டைரெக்டாகவே நீங்களாவே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் வர ப்ராஃபிட்டை நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்போட பேர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா சில பேசிக் விஷயம்லாம் கேட்கும், ஃபோன் நம்பரு, ஸோ இந்த விஷயம் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த வெரிஃபிகேஷன், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் கேட்கும். இல்லை இந்த ஆப்பை நம்பி இதெல்லாம் எடுத்தோன்னே என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்கிப் கொடுத்துருங்க. நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ ஸோ அப்போ வந்து இந்த KYC இதெல்லாமே பண்ணி ஆகணும். இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு திங். ஸோ அது 2 நிமிஷத்துக்கு வேலை தாங்க. அது என்னங்கிறதையும் நான் கடைசியாக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஹை ரிட்டர்ன்ஸு, டேக்ஸ் சேவிங்கு, லோ ரிஸ்க். இதெல்லாம் ஹை ரிட்டர்ன்ஸ்னால் என்னென்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஹையான ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ அதான் ஹை ரிட்டர்னு. லோ ரிஸ்க்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹை ரிட்டர்ன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஹையாக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய எல்லா ஃபண்டும் இங்கே இருக்கும். முதல்லையே பார்த்தீங்க அப்படின்னா HDFC இருக்குது, 22.3% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இதான் ஹை ரிட்டர்ன்ஸில் இருக்க மொதல் ஃபண்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இங்கே வந்து ஒரு கிராஃப்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்ன கிராஃப் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஃபண்டோட வேல்யூ எந்த அளவுக்கு ஏறி இருக்குது லாஸ்ட்டு 3 வருஷத்தில். இதே 5 வருஷம் கொடுத்தீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் எந்த அளவுக்கு ஃபண்டோட வேல்யூ ஏறி இருக்குது அப்படிங்கிறது. 1 வருஷம் கொடுத்தீங்க அப்படின்னா தெரியும், கிராஃப் பார்த்தீங்கன்னா இறங்கிருக்கு. ஸோ நீங்கள் அந்த பேசிக்காக மியூச்சுவல் ஃபண்டை பற்றி படிக்கிறீங்க, இல்லை தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த கிராஃபை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா சில வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டோட சைஸு. ஸோ 6013 கோடி தான் வந்து இந்த ஃபண்டோட சைஸு. ஸோ ஈச் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 45 ரூபாய்க்கு வந்து இப்போ இருக்குது அந்த ஃபண்டோட வேல்யூ. இப்போ அதுவே கீழே வந்தீங்க அப்படின்னா SIP கால்குலேட்டர் இருக்கும். இது என்ன SIP கால்குலேட்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேத்தால வந்து பணத்தை அதிகமாக ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் மாதம் இவ்வளோ வந்து சேவ் பண்ணலாங்க, பட் வந்து ஓவராலாக என்னால் ஒரே அமௌண்ட்டாக கொடுக்க முடியாதுன்னா இந்த SIP மாத சந்தா முறையில் நீங்கள் கட்டலாம். இந்த அமௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எவ்வளோ வேணால் அமௌண்ட் இங்கே ஏற்றலாம், கம்மி பண்ணலாம். ஸோ பர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமான இந்த HDFC ஃபண்டுக்கான மினிமம் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா SIPக்கு 500 ரூபாய். ஸோ 500 ரூபாய் கம்மியாக அவங்களால கட்ட முடியாது. பட் இது ஃபண்டை பொறுத்து மாறும். இப்போ HDFC பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வேல்யூ 500 ரூபாய் கொடுத்துருக்காங்களா, இப்போ வேறு ஏதாவது ஒரு ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதோட மினிமம் வேல்யூ SIP கால்குலேட்டரில் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ கம்மியான உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறது. அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த ஃபண்டோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோவா வந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 இயர் பேக் முன்னாடி போயிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆயிருக்குது கிராஃப், நல்லா பார்த்துக்கோங்க. இதே 3 இயருக்கு முன்னாடி போயிருந்தா எவ்வளோ வந்திருக்கும், ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா எவ்வளோ வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாமே. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டர்ன்ஸோடது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபண்டு வந்து 1 இயருக்கு முன்னாடி போட்டிருந்தா எவ்வளோ % வேல்யூ இருக்கும். ஸோ 3 இயர்ஸ் முன்னாடி போட்டிருந்தா 22% வேல்யூ, 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா 21%. இது எல்லாமே இந்த ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணக்குள்ள உங்களுக்கு புரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன், இந்த ஃபண்டோட வேறு எந்தெந்த ஃபண்டோடலாம் கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபண்டு 1 இயருக்கு முன்னாடி போட்டவங்களுக்கு எவ்வளோ மைனஸ் ஆயிருக்குது இது எல்லாமே இங்கே வரும். இது இல்லாமல் டாப் 10 ஹோல்டர்ஸ். இந்த டாப் 10 ஹோல்டர்ஸ்னால் என்னன்னா,
இந்த ஃபண்டோட சைஸ் பார்த்தீங்களா, டோட்டல் ஃபண்டோட சைஸ், இந்த டாப்பாக யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஃபண்டை அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இவங்களாம் தான் இந்த ஃபண்டை பெரிய பல்காக ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கவர் பார்த்தீங்கன்னா 3.7% வந்து இதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்க இந்த ஃபண்டை வாங்கி வச்சிருக்காங்க. ஓகேவா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கட்டணும். அது இல்லாமல் மினிமம் எஸ்ஐபி வேல்யூ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க 500 ரூபாய் அப்படிங்கிறது. இங்கே ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, இது யாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம குட்டியாக ஃபண்டு கொடுக்குறோம்ல, இந்த எல்லா ஃபண்டையும் மேனேஜ் பண்ணுறது ஒருத்தர் தான். ஸோ அவர் தான் ஃபண்டு மேனேஜர் பேர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதையும் சம்டைம் அவங்களோட ரேட்டிங்கையும் பார்ப்பாங்க இன்வெஸ்டர்ஸ். அவங்க கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இதை பற்றி ஓரளவுக்கு தெரியும். பட் ஃபண்ட் மேனேஜருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாத்தோட ஃபண்டையும் ஹேண்டில் பண்ண போகிறது அந்த ஃபண்டு மேனேஜர் தான். இல்லாமல் வந்து இந்த ஃபண்டு வந்து எப்போ ரைஸ் பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க, ஸோ சிமிலர் ஃபண்டு இந்த மாதிரி வேறு என்னென்ன ஃபண்ட் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் என்ன ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூன் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸு ஸோ இது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதனால் நான் இந்த ஆப்பை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான். ஸோ டைரெக்டாகவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டில். ஓகேவா, ஸோ அதனால் இன்டர்மீடியேட் யாரும் கிடையாது, யாருக்கும் எந்த கமிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் ஒர்க் கூட கிடையாது. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெராக்ஸ் கடையில் போய் ஜெராக்ஸ் எடுக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப்க்கு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் ரெடி பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு இதில் கேட்குறது என்னன்னா உங்கள் பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒன்று, எல்லாமே ஃபோட்டோ தான். நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உடனே முடிஞ்சிடும். 2 நிமிஷம் கூட ஆகாது. எல்லா டீட்டெயில்ஸ் இருந்தால் இந்த பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே. இது இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றினா ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கேட்டிங்கனாலும் அதுக்கான நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சரும் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, ஆப்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க எல்லாமே தெரிஞ்சிடும். இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் இருக்குது, பண்ணலான்னா கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டரை தாண்டி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எடுத்தவொடனே இன்றைக்கி நான் பணத்தை போடுறேன், நாளைக்கு 1 கோடி ரூபா அப்படியே வந்துருமான்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே வராது. அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா 1 ரூபா கொடுங்க அப்படியே டபுள் ஆக்கி தரோம், அதெல்லாம் சும்மாங்க, ஏமாற்றிடுவாங்க. லாங் டேர்மாக பாருங்கள். இப்போ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஃப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த HDFC 5 வருஷம் முன்னாடி இருக்கவங்களுக்கு கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே ஷேர் ஏறி இருக்குது. பட் 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஸோ அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு நான் உங்களை மோட்டிவேட் பண்ணல. நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ்லாம் கேட்டுக்கோங்க. வீட்டில் இருப்பாங்க அப்பா அம்மா, இதை பற்றி ஃபினான்ஷியலாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா யார்கிட்ட கேட்பீங்களோ அதை பற்றி கேட்டுட்டு இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராஃபிட் இருக்கும். லாங் டேர்மில் இதெல்லாம் யோசிக்கணும். நீங்கள் எடுத்தோடனே இப்போ போடுறேன் நான் உடனே வந்துருமோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது எங்கேயுமே வராது. அதுதான் உண்மை. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். எதுனாலனா நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். பட் யார் போய் யாரை பிடிச்சி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பயும் சொல்கிறதா, லவ் யூ கைஸ்.